திருமணத்திற்கு வரன் தேடி வந்த உங்களுக்கு வன்னியர் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சேனலில் பதிவிடப்படும் அனைத்து வரன்களும் இலவசமானவையே. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடுற வரன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வரனை பார்க்கலாம். என் பேர் ஹரிணி, வயசு 35, வயது 161 சென்டிமீட்டர், ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோகிணி, சாதி வன்னியரில் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை பார்க்குறாங்க, மாதம் 28,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை சொல்கிறாங்கம்மா. தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்போ கேட்கணும்னு சொல்லிட்டாங்கம்மா. இவங்க போன ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப மென்டல் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒய்ஃப் பிடிக்காம டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்களாம்மா. 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஆண் குழந்தைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வயசு எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா அதிகபட்சம் 5 வயசு வித்தியாசம் இருக்கலாம்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளை பிஸ்னஸ் பண்ணாலும் ஓகே, நல்லா படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. குடும்பம் நடத்தக்கூடிய அளவு மாதம் வருமானம் ஆகுன்னு எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஜாதகமும் ஜாதியும் தடலாம் சொல்கிறாங்க. வரக்கூடிய மாப்பிள்ளை கிட்ட பேசி பார்த்து பிடிச்சி போச்சுன்னா, மனசு ஒத்து போச்சுன்னா மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கம்மா. மற்றபடி தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளை வந்து இவங்க புரிஞ்சு நடந்துப்பான்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட நடந்துப்பான்னு சொல்லியிருக்காங்கம்மா. இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு முடிவெட்ட கடை பார்பர் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காங்களாம்மா. இவங்களுக்கு வந்து சொந்த வீடு கூட கிடையாது, வாடகை வீட்டில் தான் இருக்காங்களாம். 2 வீட்டு மனைகளை மட்டும் வாங்கி போட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க. குடும்பம் வந்து ஓரளவுக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நல்லா அவங்க படித்ததால் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணி அரசாங்க வேலையில் மாதம் 28,000 சம்பாதிச்சிட்டு இருக்காங்கம்மா. இந்த பெண்ணோட நலம் கருதி முகத்தை மறைச்சு போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வரனை பார்க்கலாம். இப்போ தெய்வச்செல்வி, வயசு 37, வயது 168 சென்டிமீட்டர், ராசி மிதனம், நட்சத்திரம் திருவாதிரை, சாதி வன்னியரில் கச்சிராயர் சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 15,000 சம்பாதிக்கிறாங்கம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க 2 பேர், ஒரு அண்ணனும் தங்கச்சி இருக்கிறதான் சொல்லியிருக்காங்க. இவங்க திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க கடந்த கால வாழ்க்கை வந்து நமக்கு கசப்பான அனுபவம் வச்சுன்னு ஃபீல் பண்ணாங்கம்மா. இவங்க அந்த வாழ்க்கை பிடிக்காமல் டிவோர்ஸ் வாங்கிட்டு தனியாக வந்துட்டாங்களா. இப்போ 5 வருஷம் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பெண் குழந்தை இருந்ததா சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ அந்த பெண் குழந்தை வந்து உடம்பு சரியில்லாமல் ஒரு 3 வருஷம் முன்னாடி தான் தவறிட்டாங்களாம்மா. இவங்க ரொம்பவே தனிமல்தமாக இருக்காங்க. இவங்க வயது வரும்போது எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா வரக்கூடிய மாப்பிள்ளை ஒரு 4 வயசு அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்க்கணுன்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், ஒரு வேலைக்கு போகணும், குடும்பம் நடத்தக்கூடிய வருமானம் எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி எந்த கெட்ட பழக்கம் நடக்கணும்னு நினைக்கிறாங்கம்மா. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே நம்ம சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு 2ஆம் திருமணமாக எதிர்பார்க்குறாங்கம்மா. வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு குழந்தைகள் இருந்தாலும் நல்லபடியாக பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. உங்களோட பாஸ்ட் லைஃப் பற்றி எப்பவும் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இவங்க பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் இவங்களை துணை வேணும் அப்படின்னு தான் இப்போ வரன்னு பார்த்துட்ருக்காங்க. இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா மெக்கானிக்காக இருக்கிறாரு. ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் சொல்லிட்டு அந்த மெக்கானிக்காக இருக்காங்களாம்மா. இவங்களுக்கும் சொந்த வீடு மட்டும் இருக்குது. பூர்வீக சொத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கரில் வந்து லேண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது குத்தகை விட்டுருக்காங்களாம்மா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்கதான் சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணோட நலம் கருதி முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி பல வரங்கள் சேனல் உள்ள இருக்குமா, உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.